SPS மொபைல் வாலாஜாபேட். இன்றைக்கி நம்ம கடையில் புதுசாக ஒரு மைக்ரோஸ்கோப் வாங்கியிருக்கோம். பாபா டூல்ஸ்லேருந்து X7 மாடல். இது 65X உள்ள மைக்ரோஸ்கோப். இது 1 by 1 நம்ம இது அன்பாக்ஸ் பண்ணிவிட்டு 1 by 1 நம்ம எப்படி அசம்பிள் பண்ணுறோன்னு வீடியோ பார்க்கலாம். கண்டினியூவாக வாட்ச் பண்ணுங்கள். कुछ न कुछ तो गड़बड़ जरूर है. மைக்ரோஸ்கோப் அந்த வெயிட்டில் கீழே விழக்கூடாது, நம்மளுடைய லென்ஸு கீழே டேமேஜ் ஆகக்கூடாதுனால ஒரு லாக் கொடுத்துருக்காங்க. நல்லா ஸ்ட்ராங்காக தான் அந்த லாக் இருக்குது. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஐபீஸ் 10x24 கொடுத்துருக்காங்க. இப்போ 25 கூட மார்க்கெட்டில் வந்துச்சு. ஆனால் இந்த மைக்ரோஸ்கோப்புக்கு 24 தான் கொடுத்துருக்காங்க. டபுள் ஜூம் CTV லென்ஸ் 0.5x CTV லென்ஸு. நம்ம கண்ணில் பார்க்குற இமேஜும் நம்ம டிஸ்பிளேல பார்க்குற இமேஜ் ரெண்டுமே ஒன்றும் சேமாக இருக்கும். அது ஐ ரப்பர் கொடுத்துருக்காங்க. அப்புறம் டஸ்ட் ப்ரூஃப் கவர் கொடுத்துருக்காங்க. மோஸ்ட்லி நம்ம யாரும் யூஸ் பண்ணுறதில்ல. மைக்ரோஸ்கோப் லைஃப் நல்லா வரணும்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பாக அந்த டஸ்ட் ப்ரூஃப் கவரை யூஸ் பண்ணுறது பெட்டர்னு நினைக்கிறேன். நல்ல குவாலிட்டியான கவர் தான் கொடுத்துருக்காங்க. இதில் ஃபோல்டு பண்ணி ஓர வச்சிடலாம். அடுத்து பார்த்திங்கன்னா டஸ்ட் ப்ரொடெக்ஷன் லென்ஸ். இது டஸ்ட் ப்ரொடெக்ஷன் லென்ஸ் போடுறது அவசியம். ஏன்னா ஸ்மோக்கால் நம்ம மைக்ரோஸ்கோப்பு டேமேஜ் ஆகக்கூடாது. அதனால டஸ்ட் ப்ரொடெக்ஷன் லென்ஸ் கண்டிப்பாக யூஸ் பண்ணணும். இதுதான் நம்மளுடைய மைக்ரோஸ்கோப்பு. ஹேலன் கீ கொடுத்துருக்காங்க. அந்த மைக்ரோஸ்கோப்புக்கு நம்ம டைட் பண்ணுறதுக்கு லூஸ் பண்ணுறதுக்கு தேவைப்படுற ஹேலன் கீ அவனே அதிலே கொடுத்துருக்காங்க. அதில் 2 ஹேலன் கீ இருக்குது. இதான் கடைசியாக நம்ம பார்த்த நான் சொன்ன X7 மைக்ரோஸ்கோப்பு. நல்லா குவாலிட்டி சூப்பராக இருக்குது. சாப்டாப்புக்கும் இதுவும் பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட ஒரே மாதிரியே தான் குவாலிட்டி இருந்தது. அதாவது அதோட பேஸை நம்ம ஃபுல்லாக டைட் பண்ணிக்கலாம். டைட் பண்ணிவிட்டு மைக்ரோஸ்கோப் மாட்டுறதுக்கு ரெடி ஆகிடுச்சு. ஸ்டாண்ட்லாம் ரெடி பண்ணிட்டோம். இப்போ நம்ம X7 மைக்ரோஸ்கோப்போட ஹெட்டை அதில் ஃபிட் பண்ண போகிறோம். அதுக்கு முன்னாடி முதல்ல அந்த லென்ஸில் என்ன பண்ண போகிறோம், 0.7x லென்ஸு அதில் கூட கொடுத்துருந்தாங்க. அடிஷ்னலாக அந்த லென்ஸ் போட்டுட்டு கூடவே டஸ்ட் ப்ரொடெக்ஷன் லென்ஸும் அதில் இன்ஸ்டால் பண்ண போகிறோம். மூணு மாதத்துக்கு ஒரு வாட்டி அந்த லென்ஸ்லாம் நம்ம கழட்டி க்ளீன் பண்ணுறது நல்லா பெஸ்ட்டுன்னு நினைக்கிறேன். நான் அப்படி தான் என் கடையில் இருக்க எல்லா மைக்ரோஸ்கோப்பும் நான் யூஸ் பண்ணியிருக்கேன். மைக்ரோஸ்கோப் க்ளீன் பண்ணுறதுக்கு பார்த்திங்கன்னா ஸ்பெக்ஸ் வாங்கினா ஒரு ஸ்ப்ரே ஒன்று கொடுப்பாங்க. அந்த ஸ்ப்ரேவும் அந்த காட்டனுக்கு அந்த கிளாத் யூஸ் பண்ணால் நல்லது. பாலிஃபைபர் கிளாத்னு வரும். அந்த கிளாத் வாங்கி யூஸ் பண்ணுறது பெஸ்ட்டு. வேறு எது வச்சு யூஸ் பண்ணிங்கனாலும் அந்த ரேஷஸ் மாதிரி ஃபார்ம் ஆகிடும். அந்த காட்டனுடைய டாட்டாக அது அந்த காட்டன் நின்றுட்டே இருக்கும். டஸ்ட் ப்ரொடெக்ஷன் லென்ஸும் நம்ம இன்ஸ்டால் பண்ணியாச்சு. மைக்ரோஸ்கோப் ரெடி. இப்போ எப்படி ஆர்மியில் இருக்க சோல்ஜருக்கு AK-47 முக்கியமோ அதே மாதிரி நம்ம மொபைல் சர்வீஸ் பண்ணுற டெக்னீஷியன்ஸ்க்கு மைக்ரோஸ்கோப் ரொம்ப முக்கியம். ஆனால் கொஞ்சம் அட்வான்ஸ் மைக்ரோஸ்கோப் இருக்குது ரொம்ப பெட்டரு. அப்போ தான் ஐசியில் இருக்கிற லைன்ஸ்லாம் கட் ஆகுதா இல்லையான்றதை நம்ம தெரிஞ்சுக்கலாம். இல்லை கட் ஆகிருந்தாலும் அதை ஜம்பர் மேக் பண்ணுறதுக்கு யூஸ் ஆகும். ஐபீஸை இன்ஸ்டால் பண்ணுறோம். ரெண்டு ஐபீஸுமே பார்த்திங்கன்னா டபுள் ஜூம் கொண்ட ஐபீஸ் தான் கொடுத்துருக்காங்க. சைட்லலாம் பார்த்திங்கன்னா அந்த ரப்பர் கொடுத்துருக்குன்னா டஸ்ட்டு ப்ரொடெக்ஷனுக்காக தான் அவங்க ரப்பர்ஸ்லாம் கொடுத்துருக்காங்க. ஐபீஸ் நான் மோஸ்ட்லி அதிகமாக யூஸ் பண்ண மாட்டேன். இருந்தாலும் வீடியோ பர்பஸ்க்காக நான் மாட்டி அது எப்படி இருக்குன்றதை காட்டிடுறேன். ஐபீஸ் நான் ரிமூவ் பண்ணுறேன் யூஸ் பண்ண. அப்போ தான் வந்து ஏரியா அதிகமாக நமக்கு தெரியும். மோஸ்ட்லி டெக்னீஷியன்ஸ்லாம் ஐபீஸ் ரப்பரை யூஸ் பண்ண மாட்டாங்க. நானும் யூஸ் பண்ணுறதில்லை.
இதோட ஃபைனல் அவுட்புட் அந்த குவாலிட்டியை பாருங்கள், ரொம்பவே சூப்பராக இருக்குது. ஆனால் இந்த விலைக்கு இந்த மைக்ரோஸ்கோப் ஒர்த்தான்னு கேட்டிங்கன்னா உண்மையிலே ஒர்த்து தான். இந்த மைக்ரோஸ்கோப்போடைய விலை என்னன்னா பாபா டூல்ஸில் வெப்சைட்டில் இருக்கும். அப்படி தெரிஞ்சுக்கணுன்றவங்க கீழே கமெண்ட் பண்ணுங்கள், நான் இண்டிவிஜுவலாக கமெண்ட் பண்ணுறேன். சிடிவி லென்ஸும் இன்ஸ்டால் பண்ணியாச்சு. அதுக்கு மேலே தான் இப்போ கேமரா வந்து மவுண்ட் ஆகும். இதுக்கு மேலே எல்லாம் கீழே அது பத்திரமா வச்சிடலாம். ஏன்னா திரும்ப நம்மளுக்கு கரெக்டாக கொள்ள கண்டிப்பாக யூஸ் ஆகும். இந்த மைக்ரோஸ்கோப்புக்கு இது கூடவே வந்த லைட் பார்த்திங்கன்னா சூப்பராக இருக்குது. அதோட லூமினன்ஸும் ரொம்ப நல்லா இருக்குது. நம்ம ஒரு ஆப்ஜெக்டை பார்க்குறோன்னா அது ரொம்ப கிளாரிட்டியாக கிளியராக அந்த இன்ச்சாக நம்மளுடைய கண் எங்கெங்கே அந்த காம்பவுண்டர்ஸில் ஏன்னா கருஷன் இருக்கா, ட்ராக் எதனா மிஸ் ஆகிருக்கா, அந்த போர்டில் போகிற ட்ராக்ஸ் எல்லாத்தையும் பார்க்குற அளவுக்கு நல்லா லூமினஸ் பிரைட் சூப்பராக இருக்குது. ஆனால் மார்க்கெட்டில் வாங்குகிற லைட் அடிஷ்னலாக வாங்குகிற லைட் வந்து இந்தளவுக்கு குவாலிட்டியாக வர மாட்டேங்குது. மைக்ரோஸ்கோப் கூட வர லென்ஸு மட்டும்தான் இந்தளவுக்கு நல்லா பிரைட்டாக சூப்பராக இருக்குது. ஐ ரப்பர் செட் ஆகலை, நான் மடித்து விட்டுருவேன். ஐ ரப்பர் இல்லாமல் பார்க்கும்போது மட்டும் தான் அந்த ஃபுல் ஏரியா எனக்கு கவர் ஆகிற ஃபீல் எனக்கு தெரியும். வாவ், குவாலிட்டி சூப்பராக. இப்போ நம்ம கரெக்டாக அதை கேலிப்ரேட் பண்ணிக்கலாம். நம்மளுக்கு எந்த அளவுக்கு வேணுன்றதை நம்ம ஃபுல் ஜூம் வச்சு நம்ம கேலிப்ரேட் பண்ணி அது எந்த இடத்துல ஸ்டெம்மில் செட் பண்ணுன்றதை டைட் பண்ணிட்டா அதுக்கப்புறம் நம்ம ஜூம் இன் ஜூம் அவுட் பண்ணும்போது நம்மளுக்கு கரெக்டாக இருக்கும். ஃபுல் ஜூம் வச்சுட்டு நீங்கள் கரெக்டாக அது கிளாரிட்டி எங்கே வருதோ அந்த இடத்துல கிளாரிட்டியாக அவங்க கண்ணுக்கு தெரியுதுன்ற இடத்துல இது பண்ணி அதை டைட் பண்ணிட்டா போதும். அடுத்து பார்த்திங்கன்னா கேமரா 4K கேமரா ஃபிட் பண்ணுறோம். 4K ப்ரோ கேமராவோட குவாலிட்டியும் நல்லாயிருக்கு. கேமராவுடைய அவுட்புட் குவாலிட்டியும் சூப்பராக இருக்குது. கேமரா நல்லா வெயிட்டாக இருக்குது. அது சிமாஸ் பார்த்திங்கன்னா 1 இன்ச்சுக்கு நல்லா சூப்பராக கொடுத்துருக்காங்க. இதிலே பார்த்திங்கன்னா ஜூம் பண்ணுற ஆப்ஷன், ஜூம் அவுட் பண்ணுற ஆப்ஷன், மவுஸ் ஆப்ஷன்லாம் கொடுத்துருக்காங்க. கேமரா கூடவே நல்லாயிருக்கு பார்க்கறது. அந்த கலர் பேலன்ஸ், ஒயிட் பேலன்ஸ் எல்லாமே கொடுத்துருக்காங்க. இந்த கேமராவோட குவாலிட்டி பாருங்கள், மைக்ரோஸ்கோப்போட குவாலிட்டி ப்ளஸ் கேமராவோட குவாலிட்டி எல்லாமே சூப்பராக இருக்குது. ஆனால் பாபா டூல்ஸில் பர்ச்சேஸ் பண்ணதில் உண்மையிலே ரொம்ப சாட்டிஸ்ஃபேக்ஷனாக ஃபீல் பண்ணுறது இந்த மைக்ரோஸ்கோப் தான். நான் வாங்கின எல்லா டூல்ஸுமே ஓகே தான், ஆனால் இது ரொம்ப எனக்கு ஹாப்பியாக ஃபீல் பண்ணுறேன். ஆனால் அது குவாலிட்டியை பார்த்தோன்னே நீங்களே பார்த்துட்டு குவாலிட்டி எப்படி இருக்குன்றது பார்த்துட்டு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம சேனல் புதுசாக பார்க்குறவங்க யாராவது இருந்தீங்கன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்குவாங்க. தேங்க்யூ.